நஞ்சுக்கொடி இல்லைன்னா பிளசண்டா அதனுடைய பொசிஷனை பொறுத்து ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? இப்போ ஸ்கேன் பண்ணிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் பிளசண்டான்னு இருக்கும், சில இதில் போஸ்டீரியர், சில சமயம் லேட்ரல் பிளசண்டா இருக்கும், சில சமயம் ஃபண்டல்னு இருக்கும், சில சமயம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குன்னு வந்து லோவர் போர்ஷன் வந்து எழுதியிருக்கோம், பிளசண்டா ப்ரீவியான்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக ஆன்டீரியர், போஸ்டீரியர், லேட்ரல், ஃபண்டல் அதெல்லாமே வந்து நார்மல் பொசிஷன்ஸ் தான். ஆன்டீரியர்னா வந்து கர்ப்பப்பையினுடைய முன்பகுதியில் இருக்கு, போஸ்டீரியர்னா பின்பகுதி, ஃபண்டல்னா தலைப்பகுதியில் இருக்கு, சில சமயம் லேட்ரல்னா சைட்ல அந்த நஞ்சுக்கொடி வந்து பதிஞ்சிருக்கு. ஸோ இது எந்த பகுதியில் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் பண்ணாது. அதுக்காக நம்ம எந்த ஸ்பெஷல் ப்ரிகாஷன்ஸும் எடுத்துக்க வேண்டியதில்லை, பயப்படவும் வேண்டியதில்லை. பட் நஞ்சுக்கொடி கீழ்ப்பகுதியில் லோ லையிங் பிளசண்டான்னு இருந்தால் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் அது கூட நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேபி வளர வளர மேலே போயிடும். ஒரு சிலருக்கு மேபி 1% பீப்புளுக்கு மட்டும்தான் அது கீழேயே இருக்கும். அவங்க வந்து கவனமாக இருக்கணும். மற்றபடி பொசிஷன் ஆஃப் பிளசண்டா பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. தேங்க்யூ.